ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருச்சியில் தேசம் காப்போம் அப்படின்ற மாநாடு நடத்தியிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான 5 விஷயங்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சனநாயகமா அப்படின்ற தலைப்பில் தேசம் காப்போம் அப்படின்ற மாநாடை நடத்தியிருக்காங்க. இதில் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் 14 தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்காங்க. திருமாவளவன் தீர்மானங்களை வாசிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கருணாநிதி அவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சமூக நீதியை காப்போம், அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாத்தல், சபரிமலை தீர்ப்புக்கு ஆதரவு தெரிவிப்போம், இந்த மாதிரி 14 தீர்மானங்களை சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாநாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நிறைய கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்கு. இந்த அழைப்பு குறித்து நிறைய கட்சி தலைவர்களும் இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின், திருநாவுக்கரசர், வைகோ, புதுச்சேரி மாநில முதல்வர் நாராயணசுவாமி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட அகில இந்திய செயலாளர் சீதாராம் யெச்சூரி, இந்திய கம்யூனிஸ்டுக்கு அகில இந்திய செயலாளர் சுதாகர் ரெட்டி, முஸ்லீம் லீக் கட்சியோட தலைவர் காதர் மொய்தீன், மார்க்சிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன், இன்னும் நிறைய தலைவர்களும் கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பல கட்சி தரப்பினரோட தொண்டர்களும் நிறைய மக்களும் திருச்சி மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாநாட்டில் பல கட்சி தலைவர்களும் கலந்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு கட்சி தலைவர்களுக்கும் பின்னாடி அவங்களோட கட்சி கொடியானது அமைக்கப்பட்டிருக்கு. இதில் கலந்துக்கிட்ட எல்லா தலைவர்களுமே எடப்பாடி பழனிசாமியை பற்றியும் மோடிக்கு எதிராகவும் தான் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. நாலாவது பாயிண்ட் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. மற்ற நாட்டால தமிழகத்துக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது, ஆனா தமிழகத்தில் ஆட்சி பண்ற இந்த எடப்பாடி பழனிசாமியால தான் தமிழக மக்களுக்கு ஆபத்து வந்துட்டு இருக்கு. அதுவும் எடப்பாடி பழனிசாமி மக்களுக்காண்டி எந்த ஒரு திட்டத்தையுமே இதுவரைக்கும் நலத்திட்டங்களை செயல்படுத்தல அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க. அஞ்சாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, மோடி அரசுக்கு எதிராகவும் ஸ்டாலின் அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஏழை தாயின் மகன் தான் நான், அதே மாதிரி அம்பேத்கரோட கனவை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு மோடி தெரிவிச்சிருக்காங்க. இதை விட அம்பேத்கருக்கு மிகப்பெரிய அவமானமே கிடையாது. மோடி தேர்தல் சமயத்தில் கொடுத்த எந்த ஒரு வாக்குறுதியுமே நிறைவேற்றவே இல்லை. ஸோ எடப்பாடி பழனிசாமி, மோடி இவங்க 2 பேர்த்தையுமே வீட்டுக்கு அனுப்பணும். வரக்கூடிய தேர்தலில் இவங்களோட 2 பேரோட ஆட்சியுமே கவிழ்க்கணும் அப்படின்னு ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.